வணக்கம். முக்கிய கணக்குகள். இந்த கணக்கை பாருங்கள். 1 + 1/2 × 1 + 1/3 எக்ஸட்ரா 1 + 1/120 மதிப்பு கொடுத்து 4 ஆக்ஷன் கொடுத்தாங்க. கொடுத்து எழுதிட்டேன். குறுக்கு பெருக்கல் பண்ணுங்கள். 1 2 2 1 3/2 1 3 3 3 1 4. அதே மாதிரி சுருக்குறோம் பாருங்கள். 1 4 4 1 5 5/4ன்னு அதே மாதிரி தொடர்ந்து போவோம். கடைசியில் கேட்டு அதே மாதிரி தான் 121ங்க 120. இங்கே பாருங்கள், இந்த 3 இந்த 3 கேன்சல், இந்த 4 அதே மாதிரி தொடர்ந்து கேன்சல் ஆகும். அதே மாதிரி இந்த 120 இங்கே கடைசியாக இருக்கும், அதனால் கேன்சல் ஆகிடும். ஈக்குவல் டு தொகுதியில் என்ன இருக்குது பாருங்கள், 121. அதுக்கப்புறம் 2, ஏன்னா இந்த 5க்கு 5 கூட கேன்சல் ஆகிடும். சுருக்குனா 121 பாதி எவ்வளோ, 60.5. அதாவது பாருங்கள் 60.5 வரும். அதான் நமக்கு தேவையான ஆன்சர். இந்த கணக்கை பாருங்கள். x ஸ்டார் y = x² + y² - xy எனில் x ஸ்டார் y = 9:11 மதிப்பை கண்டுபிடின்னு கேட்டாங்க. x வர இடத்துல 9, y வர இடத்துல 11 பிரதிடணும். xக்கு பதில்னா 9² + y² 11² - xy அப்படின்றதுனால 9 × என்னது 11. 9 ஸ்கொயர்னால் எவ்வளோ வரும், 81. 11 ஸ்கொயர்னால் 121. இது எவ்வளோ வரும், 11 99. இது ரெண்டுத்தையும் கூட்டி பாருங்கள், 202 வரும். -99 கழிச்சு பாருங்கள், 103. அதான் நமக்கு தேவையான ஆன்சர். இந்த கணக்கு பாருங்கள். விடுபட்ட எண்ணை கண்டுபிடினா 79, 77.8, 76.6, நடுவில் கொஸ்டின் மார்க் 74.2, 73ன்னு. இந்த ரெண்டு நம்பரில் பாருங்கள், 79லேருந்து 77.8 கழிச்சு பார்த்தோன்னு வச்சுங்க, நமக்கு எவ்வளோ வருது, 1.2. இப்போ 1.2 1.2 கழிச்சு எழுதிக்கிறாங்க. அதான் அதனுடைய விளக்கம். கடைசியில் பாருங்கள், 74.2லேருந்து கூட 73, அதாவது 1.2 கழிச்சா 73 வருது. ஆக இதனுடைய வித்தியாசம் வந்து மைனஸில் 1.2 கழிக்கணும். அப்போ 76.6லேருந்து 1.2 கழிங்க, நடுவில் கொஷின் மார்க் நமக்கு வரும். 76.6 1.2. அப்போ 75 என்ன வருதுங்க, நான் 75.4 1.2 கழிச்சா. இந்த கொஷின் மார்க் கேள்விக்கு அதான் நமக்கு தேவையான ஆன்சர் டி. இந்த கணக்கு பாருங்கள். எஸ்கேஐடி அதே மாதிரி பாருங்கள், டிஐகேஎஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. கொஷின் மார்க் போட்டு எஃப்எல்ஏபின்னு கேட்டாங்க. எஸ்கேஐடியை மேலேருந்து கீழே எழுதுனா, இந்த கீழேருந்து வர எழுத்த மேலேருந்து மறுபடியும் திருப்பி வைக்கிறாங்க பாருங்கள். TIKS. அதே மாதிரி தான் எஃப்எல்ஏபி கூட நம்ம எழுத வேண்டியது. நல்லா பாருங்கள். PALF அவ்வளோதாங்க. இந்த மாடலில் இந்த கணக்கு கேட்டிருக்காங்க. இந்த கணக்கு பாருங்கள். A/B விகித சமம் B/C அப்படின்னு கொடுத்துட்டு C = 25 கேட்டு B = 20ன்னு கொடுத்துட்டு சியின் மதிப்பை மிகை மதிப்பில் கேட்டாங்க. நமக்கு தெரியும் விகித சமம்னா A/B B/C 1:4 அப்படின்னா AC² அப்படின்னா ஏசின்னு போட்டுக்கிறோம். அதே மாதிரி ஈக்குவல் B × B² போட்டுக்கிறோம். ஏனுடைய மதிப்பு போட்டு அந்த வேல்யூயை சப்ஸ்டியூட் பண்ணுறோம் பாருங்கள். A² = எவ்வளோ, 20² 40². இந்த பக்கம் 25 பெருக்கலாக்கி இந்த பக்கம் வகுத்தில் ஆகிடும். அப்போ A² = எவ்வளோ வருது பாருங்கள், 25ல் 400 எத்தனை டைம் இருக்குது பாருங்கள், 16. இப்போ A² 16னா ஏவை நம்ம சுருக்கி எடுத்துனா என்ன ஒரு ரூட் எடுங்க பாருங்கள். A = √16. ரெண்டு புறம் வர்க்கப்படுத்தினா A = 4. அப்போ நமக்கு தேவை சியினுடைய மதிப்பு. C = 25 பிரதிட்டால் ஏனுடைய வேல்யூ கண்டுபிடிச்சதுனால நமக்கு வந்துடும். அங்கே பாருங்கள், C = 25 × எவ்வளோ 4. அப்போ எவ்வளோ வருது, 100 தான் ஆன்சர். சியினுடைய மதிப்பு அவங்க கேட்ட மிகை மதிப்பு. நமக்கு தேவையான ஆக்ஷன் C கூறப்படுகிறது. ஏறு வரிசையில் எழுதுனாங்க, பின்னமாக கொடுத்துட்டாங்க. 2 கீழே 3, 1 கீழே 2, 5 கீழே 6, 7 கீழே 12. இந்த மாதிரி பகுதிகளை சமமானா என்ன எல்சிஎம் இருக்கிறனால மிகப்பெரிய எண் பார் 12. அப்போது ஒவ்வொரு எண்ணையும் பகுதி சமமாக வர மாதிரி போயிருக்கோம். முதல்ல கணக்கை வந்து 4ஆல் பெருக்கி 4ஆல் வகுக்கிறேன், மதிப்பு மாறாது. 8/12ன்னு வருது. இது அதே மாதிரி பாருங்கள்,
6ஆல் பெருக்கி 6ஆல் வகுக்கிறேன். 1 6 6 2 6 12. இந்த கணக்கு பாருங்கள், 2ஆல் பெருக்கி 2ஆல் வகுக்கிறேன். 10/12 வருது. இது 1/1ஆலே பெறும். அப்போ 7/12. ஏறு வரிசைன்னு பார்த்தாங்க. இப்போ நம்ம கண்டுபிடிச்சதை வச்சு பகுதி சமமாக இருக்கிறதுனால தொகுதி வச்சு நம்ம எழுதலாம் ஏறு வரிசையில். முதல்ல ஏறு வரிசைனா சின்ன நம்பர் பார்க்கணும். 6/12 அது கீழே 1 கீழே 2 இருக்குது, லெஸ் தென். அடுத்தது பாருங்கள் 7/12. அதுக்கு நேரம் என்ன இருக்குது, அது 7/12 தான் இருக்குது. அப்படியே எடுத்து எழுதுங்க. அதுக்கு அடுத்தது 8/12. அதுக்கு நேரம் என்ன இருக்குது பாருங்கள், 2/3. அதுக்கடுத்து கடைசியாக இருக்கக்கூடிய நம்பர் நமக்கே தெரியும், 10/12 என்ன இருக்குது, 5/6. இதுதான் ஏறு வரிசையில். பிரிந்தால் லைக்கில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.